அவர் இவ்வளோ பெரிய ஒரு கார்பஸை சேர்த்தது ஓவர் நைட் பணம் கிடையாது, ரொம்ப சீக்கிரமெல்லாம் சேர்க்கலைங்க. he made this wealth. என்ன சொல்றது, லாங் பீரியட் ஆஃப் டைம். யாருக்காவது 40 வருஷம் பொறுமை இருக்கா? காசை போட்டுட்டு 2 வருஷம் 3 வருஷம் கூட யாரும் இன்னைக்கு வெயிட் பண்றதுக்கு ரெடியா இல்லை. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்ல வந்து ரிசல்ட் வேணும், சீக்கிரமா ரிசல்ட் வேணும். வெரி பேட் சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங். அது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளோ ரிட்டர்ன் வரும் எனக்கு? ஸ்டார்ட்ஸ் வித் 20%, 25%. நிறைய பேர் கிரீடி இன்வெஸ்டர்ஸ் 50%, 60%. நிறைய பேர் இன்னைக்கு ட்ரேடிங் ஸ்கேம்ல மாட்டி அவங்க காசெல்லாம் இழக்கிறதுக்கு முக்கிய ரீசனே இதுதான். இது வந்து அது என்னன்னு ஒரு கியூரியாசிட்டியில் தான் ஆரம்பிச்சாரு. பணத்தை பார்க்கணும், பணம் பண்ணணும்னு ஆரம்பிக்கல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். நம்பர் 1. நம்பர் 2, வேல்யூ இன்வெஸ்டிங் அவர் ஃபாலோ பண்ணது. அவர் அந்த ஒரு ஸ்டாக்ல வந்து பெரிய பணக்காரர்கள் ஆல்ரெடி பணம் வச்சுட்டு இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் அவங்க பிஸ்னஸை தாண்டி இதில் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இதில் எப்படி நம்ம வந்து பணத்தை